ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சீரீஸோட ரிவ்யூ. இந்த சீரீஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மலையாள சீரீஸ். சீரீஸோட நேம் கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2. இது ஒரு கிரைம் ட்ராமா சீரீஸ். இந்த சீரீஸோட சீசன் 1 2023 ரிலீஸ் ஆனிச்சு. அது ஒரு டீசெண்டான கிரைம் ட்ராமா சீரீஸ் தான். இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 எப்படி இருந்துச்சு, இந்த சீரீஸோட ஸ்டோரி என்ன, இதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சீரீஸோட ஸ்டோரி என்னன்னா, இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே பழங்கால பொருட்கள் இருக்க மியூசியத்தில் யாரோ திருடிடுறாங்க. அந்த திருட்டை யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடக்குது. அப்படியே கட் பண்ணா ஒரு பஸ்ஸை காட்டுறாங்க. அதுல போலீஸ் ஆபீசரான இந்திரன்ஸ் ஒரு கைதியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இந்திரன்ஸ் யாருக்கிட்டையும் பணம் வாங்காத ஒரு போலீஸ் ஆபீசர். இதனால அவரோட சரௌண்டிங்ல இருக்க எல்லார்கிட்டையும் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. எப்படியான கான்டாக்ட்ஸ்னா, நாளைக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வரப்போறது முன்னாடியே, அதாவது கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவு ஸ்ட்ராங்கான கான்டாக்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இவர் அந்த பஸ்ஸுக்குள்ளேயே அந்த கைதிக்கு தர்மாடி வாங்குற மாரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அடி வாங்க வச்சுட்டு அவனை கூட்டிட்டு போய் கோர்ட்ல சரண்டர் பண்ணிடுறாரு. கோர்ட்ல சரண்டர் பண்ண அவரை கான்டாக்ட் பண்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ட்ரை பண்றாங்க. அது எதுக்குன்னா, அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடுச்சு அப்படிங்கிறத சொல்றதுக்காக. பட் அவருக்கு கால் போகுது, ஆனால் அவர் அந்த கால் எடுக்கவே இல்லை. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அவரை கான்டாக்ட் பண்ணவே முடியல. மறுநாளும் இதே சினேரியோ இருக்கு. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலியில போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவங்களோட ஃபேமிலியிலையும் அவரை கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இதை மிஸ்ஸிங் கேஸா எடுத்துக்கிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த ஏரியாவுக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க ஒரு என்டையர் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இதுக்கப்புறம் சீரீஸ்ல நடக்கிற சம்பவங்கள் தான் கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2. இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங்னு டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா பேக்ரவுண்ட் மியூசிக் சீரீஸோட ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், கொஞ்சம் ஹைப்பா வர சீன்ஸ்ல எல்லாத்துலேயும் நல்லாவே பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த சீரீஸ்ல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, சீசன் 1ல இருந்து கண்டினியூ ஆகிருக்க ஆக்டர்ஸ் லால் அப்புறம் அஜு வர்கீஸ். லால் அவரோட கேரக்டர் ஓரளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அஜு வர்கீஸ் அவரோட கேரக்டர் ஃபார்மாலிட்டிக்கு இருக்க கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. பட் இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்ல இருக்க இந்திரன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர்னா, இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ற போலீஸ் ஆஃபீஸரா இருக்க அர்ஜுன் ராதாகிருஷ்ணன், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாவே இருந்துச்சு. இவங்க மட்டும் இல்லாம சீரீஸ்ல நடிச்ச எல்லா நடிகர்களும் நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. அடுத்ததான் இந்த சீரீஸோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, மொத்தம் 6 எபிசோட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு எபிசோடும் 30 மினிட்ஸ் கிட்ட ஓடும். லாஸ்ட் எபிசோட் மட்டும் 45 மினிட்ஸ் கிட்ட ஓடக்கூடிய சீரீஸ். எல்லா எபிசோடும் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுலயும் ஸ்டோரிக்கான கண்டென்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு எபிசோடும் என்னை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமா கொண்டு போய் லாஸ்ட் எபிசோட்ல குற்றவாளி யாருங்கிறத நல்லாவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் எண்டு இது ரெண்டுமே ஓரளவு சீரீஸோட சுவாரஸ்யத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் இருந்துச்சு. எண்டு எல்லாம் முடியிறப்ப அடுத்த எபிசோட் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ணியே இருந்துச்சு. ஸோ இந்த சீரீஸோட ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது ஒரு கிரைம் ட்ராமா சீரீஸ். ஸோ இதில் ஒரு ஸ்லோனஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் ஒரு சின்ன நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டது என்னன்னா, லாஸ்ட் எபிசோட்ல இவங்க குற்றவாளி யாரு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ரிவீல் பண்ணப்ப அந்த குற்றவாளிக்கான மோட்டிவ் அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. அது மட்டும் இல்லாம அவன் தான் குற்றவாளி, அவன் எப்படி பண்ணான் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி 5 எபிசோட்ஸ்லயும் அங்கங்க இவங்க விட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்திருந்தாலும், கிளைமேக்ஸ்ல அந்த ஃபைனல் எபிசோட்ல இவங்க ஷார்ட்டா ஒரு விஷுவலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம்.
ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் ஆர்ப்பாட்டம் இல்லாத ஸ்லோவாக போகக்கூடிய சுவாரஸ்யமான கிரைம் ட்ராமா சீரீஸ். சீசன் 1ம் கிட்டத்தட்ட இதே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 1 உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக சினிமாக்களில் ரிலீஸ் ஆகிற கிரைம் ட்ராமாஸ்லாம் நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த சீரீஸை பார்க்கலாம். இந்த சீரீஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.